அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 7 நாணயங்கள் இருக்குது. இதில் 50 பைசா நாணயங்கள் 2, ₹1 நாணயங்கள் அந்த நாட்டுக்கு 3, ஒரு ₹5 நாணயங்கள் ஒரு 2, மொத்தம் ஒரு 5 வகையான 7 வகையான நாணயங்கள். இந்த 5மே அலுமினியம், இந்த 2ம் பித்தளை. சில நாடுகளில் ரூபாயை டிமானிசேஷன் பண்ணாங்க, செல்லாது என அறிவித்தாங்க. இந்த நாணயத்தை வெளியிட்ட நாட்டையே டிமானிசேஷன் பண்ணாங்க. உன் நாடே செல்லாதுப்பா அப்படின்னு. நீ வெளியிட்ட நாணயங்கள் மட்டுமல்ல, உனது நாடே செல்லாது, நாடு என்று அறிவிக்கப்பட்ட உனது நாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஐநா சபை, யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா கூட்டமைப்பு, யூரோப்பியன் கண்ட்ரீஸு எதுவுமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இந்த நாணயம் தற்போது நீங்கள் வாங்க இயலாது. இது எந்த நாட்டு நாணயம் அப்படின்னு சொல்லட்டுமா? ரஷ்ய நாட்டு நாணயம். அர்மேனியா அதுக்கு பக்கத்துலேயும், அஜர்பைஜான் அதுக்கு பக்கத்துலேயும் உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய, சர்ச்சைக்குரிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு தேசம். அர்மேனியா எனக்கு வேணுங்கிறாரு, அஜர்பைஜான் எனக்கு வேணுங்கிறாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க 2 பேருக்கும் நாங்கள் இல்லைடா, நான் தனியாக ஒரு தேசம் அமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தேசம் அமைச்சாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனால் யாரும் அவங்கள ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாணயத்தை அடித்து அவங்க வெளியிட்டாங்க. தற்போது இந்த நாணயம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. உலகில் தலை சிறந்த நாணய சேகரிப்பாளர்களிடம் இது நீங்கள் பார்க்கலாம். அல்லது கல்வி நிறுவனங்கள்லேயும், வரலாற்று பொக்கிஷங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட இடத்துலையும் நீங்கள் இந்த நாணயத்தை பார்க்கலாம். மற்றபடி இப்போ இந்த நாணயம் புழக்கத்தில் கிடையாது, நீங்கள் வாங்க முடியாது. அப்படி ஒரு நாடு தேசமும் இப்போ இல்லை. இதுக்கு பேர் ஆட்ஷா. இந்த இடத்துக்கு பேர் ஆட்ஷா. ஆர்ட் என்றால் கலைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்ட்ஸா, ஏஆர்டின்னு விடும்ல. ஒரு வரலாற்று பொக்கிஷமான ஒரு இடம், சர்ச்சைக்குரிய ஒரு இடம். இந்த நாட்டினுடைய அனைத்து பொருள்களுமே அர்மேனியா நாட்டில் உள்ள டெண்டர் மூலமாக தான் கொடுக்காங்க. இது நாகோர்கனா அண்ட் கரபாக் என்று இவங்க தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாங்க. நாகோர்கனா அண்ட் கரபாக் அப்படின்னு இவங்க அழைச்சிக்கிட்டாங்க. ஆர்ட்சாக் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தேசத்தின் பேராக அர்மேனியா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அர்மேனியாவும் அஜர்பைஜானும் அந்த ஆர்ட்சாக்ங்கிற ஒரு ஏரியா, நம்ம எப்படி கல்கட்டா, மும்பை, சென்னை, டெல்லின்னு சொன்ன ஒரு ஏரியாவை சொல்லணும்ல, அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு பேர் ஆர்ட்சாக் அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை இவங்க 2ம் சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்தோடனே அவங்களாம் ஒரு படையை உருவாக்கி ஒரு புரட்சி செஞ்சு, நாங்கள் ஆட்ஷாக் கிடையாது, நாகோர்கனா கரபாக் அப்படின்னு ஒரு 2 பேரை வச்சு ஒரு சுதந்திர நாடாக அவங்க அறிவித்தாங்க. ஆட்ஷாக் நாணயம் தான் இந்த பேர், ஆட்ஷாக் காயின். இதில் தேசிய சின்னம், அவங்களோட தேசிய சின்னம் கழுகு இடம் போட்டிருக்கும். நாணயத்துக்கு பேர் ட்ராம், DRAM, ட்ராம். இந்த எழுதிக்கோங்க, 5 ட்ராம் எழுதியிருக்கா, DRAM, ட்ராம். கல்வி நோக்கத்திற்காக இந்த நாணயத்தை ஒரு சில பேர் சேகரித்து வச்சுருக்காங்க, கல்விக்காக. 1/1/2024, ஒரு வருஷம்தான் ஆகுது இந்த நாடு கலைக்கப்பட்டுச்சு. உலக நாணயங்களில் நிபுணத்துவம் பெற்ற நாணய சேகரிப்பாளர்களிடம் மட்டுமே இது மாதிரியான நாணயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே அர்மீனியாவின் உள்ள மாகாணங்களில் 10வது மாகாணமாக இந்த ஆர்ட்ஷாக் மாகாணம் அறிவிக்கப்பட்டது. கிமு 64 முதல் கிபி 24 வரைக்கும் த கிரேட் அர்மீனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இது ஒரு முக்கிய பகுதியாக இருந்துச்சு. கிமுலேயே நம்ம எப்படி இருக்கு சொல்லுதோமோ அது மாதிரி, நமக்கு கிமு 31 திருவள்ளுவர் பிறந்தார்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
2023ஆவது ஆண்டு மீண்டும் அது ஒருங்கிணைக்கப்பட்டது. எதோட? அஜர்பைஜானோட ஒருங்கிணைக்கப்பட்டுருச்சு, அர்மீனியா கூட இல்லை. 1991 வரைக்கும் அர்மீனியாவில் இருந்துச்சு. அப்போ பிரிஞ்சு போய் தான் அந்த நாகோர்கனா கரபாக் குடியரசு என்ற பெயரை அது பெற்று இருந்துச்சு. 2023 அது அஜர்பைஜான் சண்டை ஓட்டு எடுத்துக்கிடுச்சு. 2024 தான் சட்டப்படி அப்படி நாடே கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. யாரும் ஏற்றுக்கிடலை. அஜர்பைஜான் தலைநகர் ஹெட்குவார்ட்டர் பாகு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து 270 கிலோமீட்டருக்கு மேற்க அர்மேனியாவின் எல்லை பக்கத்தில் தான் இந்த தேசம் இருக்குது. 1991 டிசம்பர் 10, இந்த டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு நாளை குறிக்கும். என்ன நாள் தெரியுமா? இது மனித உரிமை தினம், இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மனித உரிமைகள் தினம். அது இந்த டிசம்பர் 10ஆம் தேதி தான். அது 1991 டிசம்பர் 10 சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சி அடைந்துருச்சு. அப்போ அந்த சோவியத் யூனியத்திலேருந்து சார்ஜியா, அஜர்பைஜான், அர்மீனியா, அதுக்கு நடுவில் தான் இந்த ஆர்ட்சாக்கு, அதுக்கு தெக்கிட்டு உங்களுக்கு ஈரான் இருக்குது. அதுக்கு தெற்க ஈரான் இருக்கும். காகசாஸ் மலைகள், காகசஸ் மலைகளின் எல்லைக்கு உள்ள காடுகளும் மரங்களும் மலைகளும் நிறைந்த ஒரு சிறிய நிலப்பரப்பு, வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிலப்பரப்பு தான் இந்த ஆர்ட்சாக். இதில் ட்ரம் சொல்லட்டுமா? ஒரு தலைவர் இருக்கார்ல, இந்த இருக்கார். இது 1 ட்ராம். இது கழுகு படம், அதனோட தேசிய சின்னம். இது எல்லாமே யூஎன்சி காயின். இவர் ஒரு இலுமினாட் அப்படிங்கிற ஒரு மன்னர், ஜெயின் கிரிகோரி த இலுமினேட்டர் அப்படின்னு ஒரு மன்னர். இந்த நாணயத்தோட தற்போது ரேட்டு 398 ரூபா. இந்த நாணயத்தோட தற்போது ரேட் விலை, யூஎன்சி காயின். ரெண்டாவது ஒரு நாணயம், அது என்ன தெரியுமா? பியாசன்ட் ஆன் ஒன் சைடு. பியாசன்ட்னா என்னது? ஒரு பறவை இனம். இந்த இருக்கு வருங்க, பேர்டு. இந்த பறவைக்கு தான் அந்த பேர் பியாசன்ட். BHEASANT, பியாசன்ட். நீங்கள் வேணுமா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஸ்பெல்லிங் அடித்து இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் இது சம்மந்தமாக நிறைய போய் இன்னும் 4 பக்கத்துக்கு இது சம்மந்தமாக எல்லாம் எழுதி வச்சு கொண்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பேஷன்னா என்னங்கிறது உங்களை நான் ஒரு பறவை அப்படின்னு நான் ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறேன்னு சொல்கிறேன். ஸ்பெல்லிங்கை சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வலைத்தளத்தில் டிக்ஷனரியில் போய் அடித்து பார்த்துக்கோங்க. 1 ட்ராம் இதுக்கு பேர். மூணாவதாக ஒரு 1 ட்ராம் சிறுத்தை. எங்கே இருக்குது சிறுத்தை? இந்த இருக்குங்க, சீத்தா. சிறுத்தை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு 1 ட்ராம் அலுமினியம் மெட்டலு. ஆனால் பியூர் கமாமரேட்டிவ்ஸ், எல்லாமே கமாமரேட்டிவ்ஸ் காயின், ஆனால் பியூர் யூஎன்சி காயின். இது சிறுத்தை படம் பட்ட ஒரு நாணயம். நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு செய்தி என்னென்னா, இது நீங்கள் இப்போ எங்கேயும் வாங்க முடியாது. அதைத்தான் சொல்லுறாங்க, அவங்க உலகத்திலேயே நிபுணத்துவம் பெற்ற காயின் கலெக்டர்ஸ்கிட்ட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுறாரு. இப்போ நம்ம அதில் ஒரு ஆளை இந்த நாணயத்தை வாங்கி ஒரு செட்டு கிட்ட தான் கிடச்சிது. கொடுங்க சார்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்தது என்னது? கசில் மான். சிறுத்தை பார்த்துட்டோம்னா அப்புறம் அதுக்கடுத்து மான். ரெண்டுக்கும் தான் ஆகாது, ஒன்று விரட்டிக்கிட்டு தான் இருக்கும். துள்ளி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு வருங்க. மான். இது 50 லூமானா பைசா, ட்ரம்முனா ரூபா, 1 ரூபா அப்படிங்கிறது. ஒரு பக்கம் அந்த கழுகு தான் இருக்கும், மறுபக்கம் தான் கமாமரேட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது என்னது? கரபா ஹார்ஸ். இப்போ நான் சொன்னேன்னா, நாகோர்கனா கரபா அப்படின்னு ஒரு பேரரசை நிறுவனாங்களா. அவங்க பேரரசு கிடையாது, ஒரு அரசு, குடியரசு நிறுவனாங்களா. இந்த குதிரைக்கு பேர் கரபாக் ஹார்ஸ், கரபாக் குதிரை. நம்ம ஆப்பிரிக்க யானை, ஐரோப்பிய யானைன்னு சொல்லுவோம்ல, ஆசிய புலி எப்படிமோ, மைசூர் புலிமோ, தென்னாட்டு புலிமோ. அதுமாதிரி இந்த குதிரைக்கு ஒரு பேர், என்ன பேர்? கரபாக் ஹார்ஸ். 5 எண்ணம் பார்த்தோம். 6ஆவதாக ஒன்று பார்ப்போம். சுஷி.
இது வந்து ஒரு சர்ச்சு. இது அர்மேனியாவில் இருக்குது, கத்தீட்ரல் சர்ச்சு. இந்த இந்த சர்ச்சு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சுசி. இது சம்மந்தமாக நிறைய ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க இந்த சர்ச்சினுடைய நினைவாக. காயின் வெளியிட்டது ஆர்ட் ஷாக்கில், ஆனால் அர்மேனியாவில் உள்ள சர்ச்சை தான் இவங்க நாணயத்தில் அடித்து வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விலை என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? 385 ரூபா. அதுக்கு அடுத்தது என்னது? மவுண்டைன் சிம்பல், மலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலாக வரைஞ்சி ஒரு பிக்சர். யூஎன்சி காயின் எல்லாமே 5 ட்ராமு. இது நேற்று ஏதோ நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், அது ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நாணயத்தை மட்டும். ஆனால் இப்படி ஒரு செட்டு என்கிட்ட இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அது ஒன்றை மட்டும் ஏழையுமே தனித்தனியாக போடணும்னு நினச்சா நேற்று எடுத்தேன். இப்பவும் இந்த 7ல் ஏதேனும் ஒன்று நீங்கள் கேட்டால் இல்லை. இந்த 7ஐயும் சேர்ந்து நீங்கள் வாங்கின ஒரு செட்டு இது. வெரி வெரி டிஃப்ரெண்ட்டு அண்ட் டிஃபிகல்ட் கலெக்டு. இந்த காயின் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கலெக்ஷன் காயின். பெரிய பெரிய கலெக்டர்ஸுமே இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நாடுகளின் வரிசையில் சேரலை. ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டது, குவாஷ் பண்ணப்பட்டது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அர்மேனியாவும் ஏற்றுக்கிடலை, அஜர்பைஜான் ஏற்றுக்கிடலை, யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாட்டினுடைய பிரச்சனையை ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்திறமையில் ரஷ்யாவின் கமிஷனராக இருக்கையிலேயே அவர் இதை கையில் எடுத்து விசாரிச்சிருக்காரு. இது முடிவானாங்க, இன்னும் இந்த பிரச்சனை முடியலை, ஆனால் சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடாக அறிவிக்கப்படாத ஒரு நாட்டின் நாணயம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து நீங்கள் 1000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். நாணயம் 950 ரூபா, ஷிப்பிங் சார்ஜ் 50 ரூபா, 1000 ரூபா. ஒரே ஒரு செட்டு தான். ஒரு அற்புதமான ஒரு செட்டு, எங்கேயும் கிடைக்காத ஒரு செட்டு, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கலெக்ஷனு. அந்த வலைத்தளத்திலே போட்டிருக்காங்க. இது வந்து நார்மலாக எங்கேயும் நீங்கள் கிடைக்காது. அப்படி ஒரு நாட்டில் போய் நீங்கள் வாங்க முடியாது. நாடுகளின் வரிசையிலும் இதை நீங்கள் சேர்க்க முடியாது. ஆனால் பெரிய நிபுணத்துவம் பெற்ற கலெக்டர்ஸ்கள்கிட்ட மட்டும் இந்த நாணயங்கள் இருப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்வி நிலையங்களிலும் தொல்பொருள் ஆய்வுத்துறையிலும் மிகப்பெரிய பெரிய கண்காட்சிகளிலும் இதை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படிங்கிற விவரம் புறமே வலைத்தளத்தில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.